Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். தென் மண்டல கவுன்சில் குழுவில் முதல்வர் விஜய்க்கு பொறுப்பு. தென் மாநில முதல்வர்களின் 31வது மாநாடு சென்னை அடுத்த கோவளத்தில் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை வகிக்கிறார். தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலங்கானா, புதுச்சேரி ஆகிய 6 மாநில முதல்வர்கள், உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த மாநாட்டுக்கான குழுவின் தலைவராக மத்திய அமைச்சர் அமித்ஷா இருக்கிறார். துணைத் தலைவராக தமிழக முதல்வர் விஜய் நியமிக்கப்பட்டுள்ளார். செயலாளராக தலைமை செயலாளர் சாய்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். தென் மண்டல கவுன்சிலின் தமிழக உறுப்பினர்களாக அமைச்சர்கள் நிர்மல்குமார், ராஜ்மோகன் ஏற்கனவே நியமனம் செய்யப்பட்டனர். திமுக எம்எல்ஏக்கள் ஒருமையில் பேசுகின்றனர். ராஜ்மோகன் குற்றச்சாட்டு. தவிக அமைச்சர்களை திமுக எம்எல்ஏக்கள் ஒருமையில் பேசுவதாக சட்டசபையில் அமைச்சர் ராஜ்மோகன் குற்றம் சாட்டினார். திமுக எம்எல்ஏ உடுமலை ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். துணைத் தலைவர் அவர்களே, என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைத்தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. ஒருமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்கிறாங்க, நேரலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல்வர் விஜய் அடுத்த பிரதமரா? அமைச்சர்களின் பேச்சை சீரியஸாக எடுக்காதீங்க. முதல்வர் விஜயை வருங்கால பிரதமர் என தாவிக அமைச்சர்கள் கூறுவது தொடர்பான குறித்த கேள்விக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் பதிலளித்தார். இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள அமைச்சரவையில அவங்க நீங்க எல்லாரும் பிரதமரா ராகுல் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ராகுல் காந்தி சார் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க அமைச்சர்கள் எல்லாருமே விஜய் அவர்கள் தான் வருங்கால பிரதமர், அடுத்த பிரதமர் அப்படின்னு சட்டசபையில பேசுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தொண்டர்கள் வரும்போது என்ன கூட தான் ஒருத்தர் பிரதமரான மத்திய அமைச்சராக சொன்னாரு. இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டியதில்லை. நீங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியுடைய முகம், எதிர்கட்சியுடைய முகம். தமிழகத்தில் இந்த கூட்டணியுடைய முகம் திரு விஜய் அவர்கள். அவர்களுடைய தலைமையில் ஒரு நல்லாட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ் கட்சி முதல்ல ஆதரவு தந்தது காங்கிரஸ் கட்சி. அதனால இப்படி தொண்டர்களுடைய கோஷங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதை விட மிக முக்கியமானது இருக்கு. நான் தொண்டராத்தான் நினைக்கிறேன். மேகமலைக்கு ராணுவம் வரணுமா? அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் எச்சரிக்கை. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தின் மொத்த பரப்பளவு 1,00,000 ஹெக்டேர். இதில் தேனி மாவட்டம் மேகமலை சரணாலயம் 626 சதுர கிலோமீட்டரில் உள்ளது. இதில் 2773 குடும்பத்தினர் 2867 ஹெக்டேரை ஆக்கிரமித்துள்ளனர். இவர்களுக்கு மாவட்டத்தில் வனமல்லாத பகுதிகளில் வீடு, நிலம் உள்ளன. இது தவிர மேகமலையிலும் ஆக்கிரமிப்பு செய்து பயன்படுத்தி வருகின்றனர். இவர்களை அகற்ற சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இது தவிர 233 குடும்பத்தினர் கிராமங்களில் வீடு வைத்துக் கொண்டு வனப்பகுதியில் 525 ஹெக்டேரில் விவசாயம் செய்கின்றனர். மேலும் 1595 குடும்பங்கள் வீடு, நிலம் இன்றி வனப்பகுதியில் 1679 ஹெக்டேரில் வீடு மற்றும் விவசாயம் செய்கின்றனர். இந்த இரு பிரிவினருக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. மேகமலை பகுதியில் 1700 ஹெக்டேர் பட்டா நிலங்களாக உள்ளது. வனப்பகுதியில் 4600 குடும்பத்தினர் 5072 ஹெக்டேர் வனப்பகுதியை ஆக்கிரமித்து வசிக்கின்றனர். இதையடுத்து மலைப்பகுதி ஆக்கிரமிப்புகளை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குள் அகற்ற சுப்ரீம் கோர்ட் கெடு விதித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் நீதிபதி விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவை செயல்படுத்த கால அவகாசம் தேவைப்படுவதாக தமிழக அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனால் கோபமடைந்த நீதிபதிகள் மேகமலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதுகுறித்து அவர்கள் கூறியதாவது: மேகமலை புலிகள் சரணாலயம் பகுதிகளை ஆக்கிரமித்துள்ள இலவம் பஞ்சு தோட்டங்களை உடனடியாக அகற்ற வேண்டும். இலவம் பஞ்சு பயிரிடப்பட்டுள்ள அந்த நிலங்கள் முழுமையாக கையகப்படுத்தப்பட வேண்டும்.
இந்த தோட்டங்களில் பணிபுரிவதற்காக வருபவர்களை மேகமலையில் குடியேறுகின்றனர். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் உள்ள கட்டடங்களை முழுவதுமாக இடித்து அப்புறப்படுத்த வேண்டும். மேகமலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற துணை ராணுவத்தை அனுப்ப நேரிடும் என நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். ஆக்கிரமிப்பாளர்களில் போலீஸ், ராணுவம், வனத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த 118 பணிபுரியும் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களும் அடங்குவர் என மத்திய உயர்நிலைக்குழு அறிக்கை அளித்துள்ளது. இவர்கள் மீதும் கடுமையான துறை ரீதியான மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. வாகனங்களுக்கு நேஷனல் பெர்மிட் சிறப்பு சலுகை அளிக்க மத்திய அரசு திட்டம். மத்திய மோட்டார் வாகன விதிகள் 1989 திருத்தம் செய்வதற்கான வரைவு அறிக்கையை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதில் சரக்கு வாகனங்களுக்கான நேஷனல் பெர்மிட் எனப்படும் நாடு முழுவதும் இயக்குவதற்கான அனுமதி பெறும் நடைமுறையை முழுவதும் டிஜிட்டல் மயமாக்க அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. அதேபோல் அனுமதி பெறுவதற்கான ஆயுட்காலத்திலும் மாற்றம் கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளது. தற்போதைய நடைமுறைப்படி நேஷனல் பெர்மிட் தேவைப்படும் சரக்கு வாகனங்களின் ஆயுட்காலம் அந்த வாகனம் பதிவு செய்ததிலிருந்து 12 ஆண்டுகளுக்குள் இருக்க வேண்டும். அதுவே அதிக சக்கரங்கள் கொண்ட வாகனங்கள் என்றால் பதிவு செய்ததிலிருந்து 15 ஆண்டுகளுக்குள் இருக்க வேண்டும். மோட்டார் வாகன விதிகளின் புதிய திருத்தத்தில் மின்சாரம், ஹைட்ரஜன் மற்றும் CNG எரிபொருளில் இயங்கும் சரக்கு வாகனங்களுக்கு மட்டும் இந்த ஆயுட்காலத்தை மேலும் 5 ஆண்டுகள் நீட்டிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. வாகனங்கள், பசுமை எரிசக்தி வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் கூறினர். மக்களை மிரட்டும் கனமழை, நிலச்சரிவில் 4 பேர் உயிரிழப்பு, தொடரும் ரெட் அலர்ட், இயல்பு வாழ்க்கை முடக்கம். உத்தராகண்ட் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 3 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. நரேந்திரநகர், ரிஷிகேஷ், டேராடூன், கேதார்நாத் உள்ளிட்ட பகுதிகளில் வரலாறு காணாத மழை பொழிவால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. நேற்று 12 மணி நேரம் விடாமல் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நரேந்திர நகரில் 260 மில்லிமீட்டர், ரிஷிகேஷில் 225 மில்லிமீட்டர், டேராடூனில் 126 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. ருத்ரபிரயாக் மாவட்டம் கௌரிகுண்ட் பகுதியில் கேதார்நாத் செல்லும் வழித்தடத்தில் பாறைகள் உருண்டு விழுந்ததில் டெல்லியைச் சேர்ந்த பெண் ஒருவர் பலியானார். பௌரி மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஏராளமான குடியிருப்புகள் இடிந்து விழுந்தன. ஒரு வீட்டின் மீது மண் குவியல் விழுந்ததில் 2 வயது குழந்தை உட்பட 3 பேர் மண்ணில் புதைந்து பலியாகினர். நேற்று பெய்த கனமழை நிலச்சரிவால் மாநிலத்தின் வெவ்வேறு பகுதிகளில் 4 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். உத்தரகாசி மாவட்டத்தில் யமுனோத்ரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ரிஷிகேஷ், கேதார்நாத் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. கங்கை நதியில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பாய்வதால் கரையோர மக்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். உத்தராகண்டின் பல பகுதிகளுக்கு இன்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் பீதியடைந்துள்ளனர். RDO ஆபீஸில் டீசல் ஊற்றி கொளுத்த முயன்ற நபர், பரபரப்பு CCTV காட்சி. பட்டாவுக்கு அலைய விட்டதால் ஆத்திரம். திருவாரூர் நகரம் கீழ வீதியில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேற்று சென்ற இளைஞர் பாட்டிலில் கொண்டு சென்ற டீசலை ஊழியர்கள் மீதும் அலுவலகம் முழுவதும் ஊற்றி தீ வைக்க முயன்றுள்ளார். சுதாரித்த ஊழியர்கள் அந்த இளைஞரை பிடித்து தாக்கினர். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுழுவில் VAO விஜய் கீழே விழுந்ததில் நெற்றியில் அடிபட்டு ரத்தம் கொட்டியது. மருத்துவமனையில் அவருக்கு தையல் போடப்பட்டது. இதன் CCTV காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. டீசல் ஊற்றிய இளைஞர் திருவாரூர் வலங்கைமான் பகுதியைச் சேர்ந்த ராம்கி என்பது போலீஸ் விசாரணையில் தெரிந்தது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமது தாயாரின் அனுபவத்தில் இருந்த 2160 சதுர அடி புறம்போக்கு நிலத்தை வேறொருவருக்கு அரசு பட்டா கொடுத்ததாக தெரிகிறது. அந்த இடத்தின் பட்டாவை தமது பெயருக்கு மாற்றித்தர கோரி 5 மாதங்களாக கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு ராம்கி அலைந்தும் தீர்வு கிடைக்காததால்
மன உளைச்சலுக்கு ஆளாகி இதுபோன்ற செயலில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. அவரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.